வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 காலத்தில் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் கலந்து குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், தாளிக்க 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய், தேவையான அளவு எண்ணெய். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கோங்க, கடாய் வச்சுக்கலாம். இதுதான் 1 டேபிள் ஸ்பூன், 3 ஸ்பூன் கொண்டது தான் 1 டேபிள் ஸ்பூன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எவ்வளோ மிளகு போடுறோமோ அதில் பாதி அளவு சோம்பு சேர்க்கணும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது 2 நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் பவுட்ரு போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும் அது. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சமாக வதக்கினா போதும். இப்போ தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா, சிக்கன் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. காரம் இன்னும் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு இந்த பொடி தாங்க ரொம்ப மெயின். நல்லா வாசனை எடுத்து கொடுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடமும் படணும் சிக்கனில். இப்போ கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டல, இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கலரே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.